1897 before independence during British era. So from this we have to know what are the definitions, what is the purpose of the General Classes Act, and we have to understand the legislation and some other definitions like that. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the General Classes Actல preliminary, general definition, general rules of construction, powers of functionaries, provisions as to orders, rules, etc. made under enactments and miscellaneous இந்த subheadingsல நம்ம பார்க்க போறோம். First introductionல நீங்க பாத்தீங்கன்னா, why we study the General Classes Act? What is the necessity of promulgating this act? General Classes Act னுடைய எதுக்கு படிக்கணும்? Why should we study? The General Classes Act 1897 was enacted on 11th March 1897 to consolidate and extend the General Classes Act 1868 and 1888-7. அப்ப 1868ல பண்ணாங்க. பட் எப்ப எனாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1887ல. ஃபர்ஸ்ட் வந்து எனாக்ட் பண்ணது 11th March 1897. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1868 and 1887. சரி, the General Classes Act contains definition of certain terms of general principles of interpretation. General definitions applicable to all central acts. Central act na, the act is to be passed in the parliament, that is central act. அப்ப பில் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல 2 சபையில லோக்சபா ராஜ்யசபா 2லயும் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கன்சிடென்ட்டோட வர்ற ஆக்டுக்கு பேர் தான் சென்ட்ரல் ஆக்ட். ஸோ சென்ட்ரல் ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் த அப்சன்ஸ் ஆஃப் த டெஃபினிஷன் of a particular word in any central act or regulation unless there is any repugnant in the subject of the context. அதாவது repugnantனா அதாவது ஒப்புதல், அதாவது ஒவ்வாத, எரிச்சல் ஊட்டக்கூடிய அந்த மாதிரி எந்த மேட்டர் இல்லைன்னா ஓகே, மற்றபடி அதுதான். So General Classes Act 1897 comes for a rescue in the absence of the clear definition in the specific enactments where there is a conflict between the pre-constitutional laws and post-constitutional laws. Constitution சட்டங்கள் வந்து அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன அதுக்கு பிறகு அதுல என்ன கான்ஃபிளிக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுல இருந்து எப்படி நம்ம we have to how it is a என்ன சொல்றோம், comes from a rescue in the absence of the clear definition. Clear definition இல்ல, அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அதான். So the act gives a clear suggestion for conflicting the provision and differentiates the legislation according to the commencement and the enforcement to avoid uncertainty. Next நீங்க பாத்தீங்க அப்படின்னா, wherever the law provides that the court will have the power to appoint, suspend or remove or receiver. கோர்ட்டுக்குன்னு சில பவர் இருக்கு, ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணலாம், அதாவது சஸ்பெண்டும் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அப்பாயிண்டும் பண்ணலாம். ஒரு ரிசீவரை, ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் மூலமா சால்வ் பண்றது, அது வந்து இப்போ கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. ஆனா லெஜிஸ்லேச்சர் சிம்பிளி enacted that whenever the convenient the court may appoint receiver and it was implied within the language that it may also remove or suspend him. அப்பாயிண்ட் பண்றது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து ரிமூவ் பண்ற கெப்பாசிட்டியும் உண்டு, பவரும் உண்டு. ரிமூவ் பண்ணலாம், சஸ்பெண்டும் பண்ணலாம். யார? ரிசீவரை. இதுதான் ராய் ராப்பன் அண்ட் தென் மாதவி அம்மா அப்படின்னு ஒரு கோர்ட்டு கேஸ் அந்த கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது, ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆப்ஜெக்ட் என்ன, பர்பஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன? த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் வாஸ் ஆர் செவரல். என்னென்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ஆக்டை ஷார்டன் பண்ணும். இப்ப ஒரு ஆக்ட் அப்படின்னு சொன்னா ஒரு 2000 பேஜ் 3000 பேஜ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதை வந்து நீங்க சுருக்கி சொல்லணும். நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க பேராகிராஃபா இல்ல சம்மரியா நீங்க சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு புரியாது. சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். டு ஷார்டன் த லாங்குவேஜ் ஆஃப் த சென்ட்ரல் ஆக்ட், to provide as far as possible for uniformity of expression in central acts by giving definition of a series of terms in common use, and then to state explicitly certain convenient rules for the construction and interpretation of central acts. அது மட்டும் என்ன, ஏதாவது ஸ்லிப்ஸ் ஓவர்சைட்ஸ் அப்படின்னு ஏதாவது இருந்தா டு காட் பாதுகாக்கணும். டு காட் எகெயின்ஸ்ட் ஸ்லிப்ஸ் அண்ட் ஓவர்சைட்ஸ் பை இம்போர்ட்டிங் இன்டு எவ்ரி ஆக்ட் certain common form classes which otherwise ought to be inserted in every central act. ஒவ்வொரு ஆக்டிலுமே நீங்க ஒவ்வொரு சட்டம், ஆக்ட்னா சட்டம், ஒவ்வொரு சட்டத்திலையுமே நீங்க என்ன பண்ணணும், காமன் ஆச்சுங்களா கிளாஸஸ், காமன் ஃபார்ம் ஆஃப் கிளாஸஸ் வந்து நீங்க இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். The General Classes Act thus makes the provision as to the construction of general acts and other laws of all India application. Its importance therefore in point of the number of enactments to which it appears. The purpose of this act has been stated. ஆக்சுவலா இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டினுடைய பர்பஸ் எதுல சொல்லிட்டு இருக்காங்கன்னா,
சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மைன்ஸ் அண்ட் தென் கரம்சந்த் தாப்பர் அப்படிங்கிற ஒரு கோர்ட் கேஸ்ல எதுக்காக இந்த ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டதுங்கிறது அது விளக்கப்பட்டிருக்கு. எப்படி? It stated that the purpose of this act is to place in one single statute different provisions as regards interpretation of words, legal principles which would otherwise have to be specified separately in many different acts and then regulations. இப்ப நம்ம என்ன பண்ண, சட்டங்கள்ல டிஃப்ரெண்ட் ஆக்ட் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்பிரட் பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். The words and the legal principles have to be specifically separated in different many acts and regulations. So the purpose of this act is to avoid என்ன சூப்பர்ஃப்ளூட்டி, எதையுமே அதாவது எக்ஸசிவ்னஸ் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். நீங்க அதிகமா பேசுவோம் ஆனா புரியவே புரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை நீங்க குறைக்கணும். டு அவாய்ட் சூப்பர்ஃப்ளூயிட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் இன் ஸ்டாட்யூஸ் வெதர் இட் இஸ் பாசிபிள் டு டூ so. So whatever the General Classes Act says, whether as regards to the meaning of the words or as regards legal principles, has to be read in every statute to which it applies. Example, பாருங்க இதுல என்ன சொல்றாங்க, a claim of right of to catch fish. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபிஷ் மீன் பிடிக்கிறோம். இப்ப எங்களுக்கு மீன் பிடிக்கும் உரிமை இருக்கு, ஒரு ஏரியிலேயோ இல்ல ஆறுலயோ எதோ இருக்குன்னு வச்சுங்க. அந்த கோர்ட் கேஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆனந்தா பெஹரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசான்னு ஒரு கோர்ட் கேஸ். இதுல அவங்க என்ன சொல்றாங்க, அண்டர் த கன்சிடரேஷன் இன் கோர்ட், இந்த கோர்ட் பிரகாரம் the court tended to decide whether the right to catch or carry fish is a movable or movable property. அப்ப என்ன பண்ண, டிசைட் பண்ணும். இப்ப நீங்க வந்து மீன் பிடிக்கிற உரிமை வந்து அது வந்து ரைட் டு கேட்ச் அப்படிங்கிறது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா, மூவபிளா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? இங்க என்ன சொல்றாங்க, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்றாங்க. சரி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னா நம்ம என்ன, லேண்டை பார்த்துருக்கோம், பில்டிங்கை பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல இருந்து இட் கேனாட் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், தட் இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆனா இங்க என்ன சொல்றான், கேரிங் ஃபிஷ், அதாவது ரைட் டு கேட்ச் ஆர் கேரிங் ஃபிஷ் இஸ் எ மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து சொல்லி முடிக்கும் போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. எப்படி? இப்ப செக்ஷன் 226 ஆஃப் த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 reads as under. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு என்ன, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். லேண்ட், பெனிஃபிட்ஸ் டு அரைஸ் அவுட் ஆஃப் லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு எர்த். அப்ப பூமிக்குள்ள மேல இருக்கிறது எல்லாமே அதுதான் லேண்ட். ஆக்சுவலா land benefits to arise out of land and things attached to the earth and permanently fashioned to anything attached to the earth. இதைதான் நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். லேண்ட் தான் மெயினா, அது மேல நீங்க பில்டிங் கட்டினா அது கூட, அது மேல ஃபேக்டரி கட்டினா அது கூட, இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இட் cannot be moved from one place to another place. But section 3 of the Transfer of Property Act does not define the term expect to say that immovable property does not include standing timber. ஆனா அதே சமயத்துல என்ன சொல்றாங்க, செக்ஷன் ப்ராப்பர்ட்டியில ஒரு ஆக்ட் இருக்குது, ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அதுல செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நிலத்துல வந்து டிம்பர் விளையுது, மூங்கில், குரோயிங் கிராப்ஸ் இருக்கு, கிராஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் இப்படி சொல்றாங்க. அப்ப ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 326 பிரகாரம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா லேண்டு, அதுக்கு மேல இருக்கிற அத்தனையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப இது என்னது, மீன் பிடிக்கும் உரிமை வந்து உங்களுக்கு வந்து என்ன இம்மூவபிளா இல்லையா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, as fish do not come under the category and the definition in the General Classes Act applies as a profit plenary is regarded as a benefit arising out of the land to follows that it is immovable property within the meaning of the Transfer of Property Act. ஸோ இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க இந்த கோர்ட் கேஸ்ல, ஆனந்தா பெஹரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிஷா அப்படிங்கிற கம்பெனில, அப்படிங்கிற கோர்ட் கேஸ்ல. Thus, the court construed right to catch or carry fish as an immovable property. நெக்ஸ்ட் பாருங்க, the application of the General Classes Act. என்னென்ன, the General Classes Act how to apply wherever it is applicable. So the act does not define any territorial extent. இந்த லிமிட்டுக்குள்ளதான் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது லிமிட் வரையறுக்கப்படவில்லை. So the application is primarily with reference to all central legislation and also to rules and regulation made under the Central Act. It is in sense a part of every Central Acts and regulation. Central Act அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண அந்த சென்ட்ரல் ஆக்ட். ஆனா அந்த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாலும் ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் அத்தனை ரீஜனுக்கும் உண்டு, சதர்ன், ரீஜனல், வெஸ்டர்ன், நார்த்தன், எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். இப்ப சென்ட்ரல் ஆக்ட்ஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் டு எனி டெரிட்டரி
The General Classes Act would also deem to be applicable in the territory and would apply in the construction of the Central Act. So the Central Acts to which the Act apply are, அப்ப என்ன இருக்கும், எது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்? The Acts of Indian Parliament, Indian Parliamentல போடுற சட்டங்கள் எல்லாமே நிறைவேற்ற சட்டங்கள், along with the rules and regulations made under the Central Act. Act of the Domain Legislature passed between the 15th August 1947 and 26th January 1950. அப்ப 1947 இருந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க 26 ஜனவரி குடியரசு பண்ற போது வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட இருக்கிற அந்த எல்லா ஆக்ட்ஸுமே. ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் ஆக்ட்ஸ் டு விச் த ஆக்ட் அப்ளைஸ்னா இது 2 கேசஸ். அது மட்டும் இல்லாம the act passed so the act passed before the commencement of the constitution by the governor general in council or the governor general acting in legislative capacity. ஸோ இந்த ஆக்டும் இதுவும் இன்க்ளூட் ஆகும், அப்ளிகபிள் ஆகும். the act does not define any territorial extent class. இந்த டெரிட்டோரியல் இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல இல்ல. சில இதெல்லாம் ஆக்ட் எல்லாம் நீங்க பாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வித்தவுட் ஜம்மு காஷ்மீருக்கு வராது, சில மீதப்பட்ட ஏரிகளை வரும். அது மாதிரி எல்லாம் இங்க சொல்லல. So the territorial extent class, the acts of the Indian Parliament, acts of the domain legislature, acts passed before the commencement of the constitution by the governor. So Article 367 of the Constitution of India authorizes the use of General Classes Act for the interpretation of Constitution. Constitution நம்ம இன்டர்பிரட் பண்ணணும், அந்த சட்டத்திட்டங்கள் சொல்லணும். அப்ப ஆர்டிகல் 367 என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் கிளாஸஸ் ஆக்டை யூஸ் பண்ணிக்கலாம் in order to explain about the constitution. The article 367 states that, நல்லா பாத்துங்க இதை கவனிங்க, unless the context otherwise requires, the General Classes Act 1897 shall, subject to any adaptations and modifications that may be made therein under article 372, apply for the interpretation of the constitution as it applies for the interpretation of the act of the legislature of the domination of the India. ஸோ இதை நீங்க இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்க. அப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ்ல இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 ஆர் மியர், இந்த ப்ரொவிஷன் என்ன, ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இட் அப்ளைஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன் ஈச் அண்ட் எவரி கேஸ். அப்ப ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ல எல்லா கேஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ஈச் கேஸ். அது அந்த ஒவ்வொரு கேஸ் சம்பந்தப்படுத்த பொறுத்தோ அதனுடைய நேச்சரை பொறுத்து. In many countries, the legislatures similar to the General Classes Act are called Interpretation Act. As the provision of General Classes Act, whether relating to definition and meanings of the words and terms and dealings with construction and interpretation are, so far as may be necessary, common to every central act. The title General Classes Act is not less appropriate than the Interpretation Act. Supreme Court had observed in the case of ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு, சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மைன்ஸ் வெர்சஸ் கேஸ் இத்தாப்பர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வாட் எவர் த சென்ட்ரல் கிளாஸஸ் ஆக்ட், சென்ட்ரல் கிளாஸ் ஆக்ட் எதை சொன்னாலும் சரிங்க, வெதர் ஆஸ் ரிகார்ட்ஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ், ஆஸ் ரிகார்ட்ஸ் த லீகல் பிரின்சிபல், ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குனுடைய மீனிங்கா இருக்கலாம் இல்ல லீகல் பிரின்சிபலா இருக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண, ஹேஸ் டு பி ரெட் இன் எவரி ஆக்ட் டு விச் இட் அப்ளைஸ். ஒவ்வொரு சட்டத்திலையும் சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணும், எஸ் ஹேஸ் டு பி ரெட் இன் டு எவரி ஆக்ட் to which it applies. The scope and the effect of each section depends upon the text of the particular section. So example 3, the section 3 of the General Classes Act, which deals with the definitional classes, applies to the General Classes Act itself and to all central classes and regulations made after the commencement of the Central Classes Act in 1897. சரி, செக்ஷன் 4 என்ன சொல்லுது பார்ப்போம். செக்ஷன் 4 ஆஃப் தி ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் டீல்ஸ் வித் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்கோயிங் டெஃபினிஷன். அப்ளிகேஷன், அப்ப நீங்க டு ப்ரிவிஷன், இப்ப நம்ம இதுக்கு முன்ன இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுக்கு முன்ன ஏதாவது ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தா அதை டெஃபினிஷனை நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பத்தி சொல்லுது. which deals with application of foregoing definition to previous enactments, applies to central acts and after January 3, 1868 and regulations made after January 14, 1887. So there is a difference in the applicability of each section as regards the statutes to which it applies.
The language of each section of the General Classes Act has to be referred to ascertain which class of instruments or enactments it applies. In certain cases, even if no section of General Classes Act applies, ஒரு particular கேஸுக்கு General Class Act இருக்கிற ஒரு செக்ஷன் கூட அப்ளை ஆகல, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப the court applies the general principles of General Classes Act. அப்ப general principle அப்ளை பண்ணணும், செக்ஷன் இல்ல. அப்ப general principle என்னவோ அதை நீங்க அப்ளை பண்ணணும். It may be also noted that the Act also serves as a model for State General Classes Act. It is evident that the State General Classes Act should conform to the General Classes Act of 1897. For otherwise, divergent rules of construction, interpretation would apply, and as a result, great confusion might ensue. Before delving into the saddle of the provisions under General Classes Act 1897, let's have some basic understanding of this law. என்ன basic understanding? இந்த law பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? Some of the basic understanding of the legislation. முதல்ல introduction, preamble அந்த முன்னுரை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். preamble. அப்ப ஒரு எதை நீங்க எந்த ஸ்டோரி படிச்சாலும் சரி, எதுன்னு சரி, சுருக்கத்தை சொல்லுவாங்க, முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் preamble. Every act has a preamble which expresses the scope, objects, the purposes of the act. It is the main source of understanding and the intention of lawmaker behind this act. Main source of understanding. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த லா மேக்கர் இப்ப இந்த சட்டத்தை இயற்றத்தினுடைய அவரோட உண்மையான விருப்பம் தான் என்ன? இந்த சட்டத்தினால எதெல்லாம் சீர்திருத்த போறாரு, இந்த சட்டம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுது, இதெல்லாம் பார்க்கும். whenever there is ambiguity in understanding, ambiguityன்னா தெரியும். ambiguity அப்படின்னா என்னன்னா, அதாவது கிளியரன்ஸ் இல்லை, தரவா புரியல. அன்அம்பிக்யூட் அப்படின்னா தெளிவா இருக்கும், கிளியரா இருக்கும். ambiguity அப்படின்னு சொன்னா அது வந்து தெளிவா இல்லை, ஏதோ வேகா இருக்குது, சப்ஜெக்ட் புரியல. Whenever there is ambiguity in understanding any provisions of the act, the preamble is accepted. அப்ப நீங்க புரியலன்னா நீங்க preamble பார்த்தாவே ஓரளவுக்கு புரியும். preamble is accepted as an aid to construction of the act. அப்ப preamble தான் aid, உங்களுக்கு யூஸ் பண்ணும் to construction of this act. The preamble of the statute is the part of the enactment and can legitimately be used for construing and understand. However, preamble does not override the plain provisions of the act. But if the wording of the statutes give rise to the doubts as to the proper construction, for example, where the words or phrase has more than one meaning. இப்ப நீங்க சில வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு 10 மீனிங் இருக்கும், 3 மீனிங் இருக்கும். அப்ப வேர்ட்ஸ், அதுலயே வேர்ட்ஸ்ல நீங்க ஃப்ரேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா இருக்கும், இடியம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா இருக்கும். இப்ப நீங்க கால் அப் அப்படின்னா டெலிஃபோன் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஐ வில் கால் ஆன் யூ அப்படின்னா நான் உங்களை மீட் பண்றேன்னு அர்த்தம். ஆனா காலு ஆன் அப்படின்னு நீங்க ரெண்டையும் நீங்க ஒன்னா பாத்தீங்கன்னா மீனிங் மாறும். அது மாதிரிதான் வேற the words or phrase, அதான் phrase சொல்றது, has more than one meaning and a doubt arises as to which of the two meanings is intended in the act. So the preamble can and ought to be referred in order to arrive at the proper construction. In short, சுருக்கமா சொன்ன என்ன, இந்த preamble அப்படிங்கிறது, the preamble to an act discloses the primary intention. இந்த சட்டத்தினுடைய பிரைமரி இன்டென்ஷன் என்ன, தலையான நோக்கம் நமக்கு என்ன, but can only be brought in as an aid to construction if the language of the statute is not clear. language புரியல, பட் இருந்தாலும் அதனுடைய மெயின் எய்ம் என்ன, எதுக்காக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம், தவறு செய்தா தண்டிக்கப்படணும், சீர்திருத்தம் கொண்டு வரணும், அதுக்காக கொண்டு வந்தது. அப்ப அதுதான் பர்பஸ். however it cannot override the provision of the enactment. நம்ம இந்த enactment provision வந்து override பண்ணக்கூடாது, அதையும் பார்க்கணும். The preamble of the Negotiable Instrument Act 1881 states, preamble இப்ப Negotiable Instruments Act இருக்கும், அதுலதான் நம்ம செக்குன்னா என்ன, ப்ராமிசரி நோட்னா என்ன பார்த்துருக்கோம்ல, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு, செக்கு, இதெல்லாம். ஸோ இதுல preamble ஆஃப் என்ன சொல்லுதுன்னா, an act to define and amend the law relating to the promissory notes, bill of exchanges and check. இதுதான் அது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்னா அது இட் வில் கோயிங் டு டெல் அபவுட் என்ன சொல்லுதுன்னா, ப்ராமிசரி நோட்டு அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த செக், அதுதான். அதே மாதிரி preamble ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா என்ன, ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லும், an act to consolidate and amend the law relating to the companies. கம்பெனிக்கு எப்படி நம்ம இந்த லாவை கன்சாலிடேட் பண்றது. கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 1956 முன்னாடியே ஒன்று இருந்தது, 1956 ஒன்று இருக்கு, இப்போ 2013 ஒன்று இருக்கு. இதெல்லாம் எப்படி, how to consolidate all the provisions, அதான். So in order to understand the preamble of the act, it is important to know the act. The act is a bill passed by the both of the houses of the parliament. ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு 2 சபைகள் இருக்கு.
அதுல நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பில் வடிவத்துல தான் நம்ம ஒரு டிராப்ட் பில்லை தான் நம்ம என்ன பண்ணுவோம், போர்ட்ல வச்சு அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்க பார்லிமெண்ட்ல வச்சு. அது வந்து முதல்ல மெம்பர்ஸ் எம்பிஸ் எல்லாம் வந்து என்ன அக்செப்ட் பண்ணும். அது வந்து பை ஓட்டு மூலமா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் தென் அசென்டட் டு இட் பை த பிரசிடென்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பில்லு பாஸ் ஆச்சுன்னா ரெண்டு சபையிலும் பிரசிடென்ட் வந்து கன்சென்ட் கொடுக்கணும், ஒப்புதல் கொடுக்கணும். Whereas the bill is trapped of a legislative proposal put in the proper form, which, when passed with both houses of the parliament and assented to by the president, becomes an act. அப்ப அசென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து என்ன ஆயிடும், சட்டமா வடிவமைக்கப்படும். On getting assent from the president, the act is notified in the official gazette of the India. அப்ப இந்தியனுடைய அபிஷியல் கெசட்ல அதுக்கப்புறம் இது சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணப்படும். The definitions. என்னென்ன definition? Every act contains definition part of the purpose of the particular act. The definition part usually mentioned in the section 2 of the act, but some other act it is mentioned in section 3 and the other initial sections. Hence, definition are defined in the act itself. The object of the definition clause is to avoid necessity of frequent repetitions. திருப்ப 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 அதையே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. In describing all the subject matters to which the word and the expression so defined is intended to apply. However, if there may be words which are not defined in the definition of the act, the meaning of such words may be taken from the Central Classes Act 1897. The words are defined in the respective act. Sometimes definitions are referred in other statutes. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ல ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ல இந்த வேர்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணப்படல. Such words are to be taken. அப்ப டிஃபைன் பண்ணப்படாத சில வேர்ட்ஸை நீங்க எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா from the General Classes Actல இருந்து எடுக்கணும். எக்ஸாம்பிள், the word company. கம்பெனினா நம்ம என்ன பண்ணோம், கம்பெனி யூஸ்ட் in the Companies Act 2013 is defined in section 220. I mean 2 subsection 20 of the respective act பிரகாரம் கம்பெனினா என்ன அப்படிங்கறது சொல்லுது. அதே சமயத்தில் எக்ஸாம்பிள் 7 பாருங்க, வேர்ட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி இஸ் used in Companies Act 2013 is not defined in the respective act. It has been defined under section 2H of the Securities Contract Regulation Act 1956. This word is equivalently applicable to the Companies Act 2013. Similarly, the word digital signature. Digital signature na enna? That individual அதாவது signature அப்படின்னா நமக்கு தெரியும். நார்மலா ஒரு கம்பெனி எப்படின்னா ஆர்டிபிஷியல் பர்சன். நார்மல் பர்சன் என்ன பண்ணும், ஓன் சிக்னேச்சர் பண்ணும். கம்பெனி என்ன பண்ணுவோம்னா காமன் சீல் வச்சுக்குவாங்க. சில நேரங்களில் டைரக்டர் சைன் பண்றதுக்கு எல்லாத்துலயுமே அவங்களே போய் சைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்துல டிஜிட்டல் சிக்னேச்சர் அது ஒரு வடிவமைச்சு ஆன்லைன்ல அது நீங்க பண்ணீங்கன்னா அது சைன் பண்ண மாதிரி ஆயிடும். The word digital signature used in the Companies Act shall be construed as per the section 2(1)(p) of the Information Technology Act 2000. So the clause 95 of section 2 of the Companies Act 2013 clearly says that the words and the expressions used are not defined in this act, but defined in the Securities Contract Regulation Act 1956, or the Securities and Exchange Board of India Act 1992, or Depositories Act 1996, shall have the meanings respectively assigned to them in those acts. உங்களுக்கு தெரியும் அஃபிடபிட். எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அஃபிடபிட்னா அது ஒரு டாக்குமெண்ட். நீங்க ஒரு என்ன பண்ணணும், ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அஃபிடபிட்ல. அவங்க டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லலாம், அஃபிடபிட்னு சொல்லலாம். அப்ப அண்டர்டேக்கிங், அப்ப த வேர்ட் அஃபிடபிட் அப்படிங்கிறது எதுல யூஸ் பண்றோம், செக்ஷன் 7. எப்ப, டூரிங் த இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி இன்கார்பரேஷனுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. மெமராண்டம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆர்டிகல்ஸ் பண்ணணும், டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும், கன்சென்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆக்ட், அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ், இதெல்லாம் எல்லா ஃபார்மாலிட்டியும் வித் ஃபீஸோட நம்ம ஆர்ஓசியில போய் ஃபைல் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயத்துல அஃபிடபிட் ஒன்று கொடுக்கணும். என்ன, இந்த Companies Act 2013 shall derive its meaning from the word affidavit. அஃபிடபிட் அப்படிங்கறத எதுல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் 1897 தான் அஃபிடபிட்னா என்னன்னு சொல்லுது. ஸோ அஃபிடபிட் மீன்ஸ் இந்த இதுல வந்து மீன்ஸ் அண்ட் ஆர் இன்க்ளூட் சம் டெஃபினிஷன் யூஸ் த வேர்ட் மீன்ஸ். சச் டெஃபினிஷன் ஆர் எக்ஸாக்டிவ் டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாக்ட்லி டிஃபைன் த டேர்ம். இப்போ எக்ஸாம்பிள் 9ல the definition of company as given in section 2 subsection 20 of the Companies Act 2013, it states the company means a company incorporated under this act or under any previous company law.
அப்ப நீங்க பார்க்கணும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதுக்கு முன்ன 1956ல ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு. அதுல ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இதுல ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி கம்பெனி தான். ஸோ எக்ஸாம்பிள் 10, செக்ஷன் 234 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டிஃபைன்ஸ் த டேர்ம் டைரக்டர். டைரக்டர்னா என்னன்னு சொல்லுது? டைரக்டர்னா யாரு? டைரக்டர் மீன்ஸ் டைரக்டர் அப்பாயிண்ட் டு த போர்ட் ஆஃப் த கம்பெனி, அவ்வளவுதான். ஆக்சுவலா அவன் என்ன பண்ண, ஷேர் ஹோல்டர் தான் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணப்படுவோம். பட் அதுதான், அப்ப டைரக்டர் மீன்ஸ் ஏ டைரக்டர் அப்பாயிண்டட் டு த போர்ட் ஆஃப் கம்பெனி. அதுதான் மேனேஜிங் கமிட்டி, அவங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். So such definitions use the word include. Such definition do not define the word but are inclusive in nature. Where the word is defined to include such and such, the definition is prima facie extensive. Prima facie-னா மேலோட்டமா பார்க்கும்போதே தெரியுது எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு சொல்லி. prima facie-னா அப்படியே தெரியுது நமக்கு. எப்படி prima facie evidence அப்படிமோ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்கும்போதே இவங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ, இவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் அந்த நோக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ல prima facie. The word defined is not restricted to the meaning assigned to it, but has extensive meaning, which also includes the meaning assigned to it in the definition section. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டிபென்ச்சர். The word debenture, debenture என்ன டெப்ட் டாக்குமெண்ட் issued by the company. அது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் சர்டிபிகேட் மாதிரி, டிபென்ச்சர் சர்டிபிகேட் மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. This is to certify that the so and so and has given to the company என்ன, அல்லது சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இவ்வளவு டிபென்ச்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பத்திரத்தை கொடுத்துருப்போம் எழுதி, அவங்க கிட்ட பணத்தை வாங்கி, அவங்க கிட்ட கடன் வாங்கினதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட். So the word debenture defined in section 230 of the Companies Act 2013 states that the debenture includes debenture stock, bonds or any other instrument of the company evidencing a debt, whether constituting a charge on the assets of the company or not. This is the definition of inclusive nature. Body corporate na namakku theriyum. Example 12 body corporate engiradhu a corporation includes a company incorporated outside India. இந்தியாவில் இன்கார்பரேட் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் இன்கார்பரேட் பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் பாடி கார்பரேட்னு சொல்லலாம், இல்லை கார்பரேஷன் சொல்லலாம். The above definition of the body corporate does not define the term body corporate, but just states that the companies incorporated outside India will also cover under this category, I mean definition of body corporate, apart from other entities which are called as body corporate. We may also find a word being defined as the means and includes such and such. Here again, the definition would be exhaustive. Shares defined under section 284 of the Companies Act 2013. Share na நமக்கு தெரியும். Share na units. அதாவது எவ்வளவு கேபிட்டல்ல நம்ம எவ்வளவு ஷேர் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. You are the shareholder அப்படின்னா you are the true owner of the company. Equity shareholder நம்ம சொல்லுவோம். So states that the share means a share in the share capital of the company and includes stock. ஸ்டாக்னு சொல்லலாம். ஸ்டாக்குக்கும் ஷேருக்கு என்ன டிஃபரன்ஸ்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப ஷேர்ஸ் மே பி கன்வெர்டட் இன்டு எ ஸ்டாக். ஸ்டாக்னா ஒரே ஒரு யூனிட், ஷேர்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், தட்ஸ் ஆல். ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் த வேர்ட் இஸ் டிஃபைன்ட் டு அப்ளை டு அண்ட் இன்க்ளூட் த டெஃபினிஷன் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் எக்ஸ்டென்சிவ். இப்ப நம்ம பார்க்கலாம், நம்ம இந்த இதுல லால பொறுத்த வரைக்கும் இந்த ஷெல், மே, இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் வரும். என்ன வரும்? ஷெல் அண்ட் மே அப்படின்னா என்ன? The shell is used to raise a presumption of something, assumption of something or presumption of something which is mandatory and imperative, while the word may அப்படிங்கிறது என்ன, இது செய்யலாம் செய்ய முடியாம இருக்கலாம். may is used to connote something which not mandatory. இப்ப mandatory அப்படின்னு சொன்னா அதுக்கு shell யூஸ் பண்ணலாம், which is not mandatory அப்படின்னா may யூஸ் பண்ணலாம். But it is only directory or enabling. So however, sometimes the words may and shall can be interpreted interchangeably. சில நேரங்களில் ரெண்டும் ஒரே மீனிங் மாதிரியே நம்ம போடுவோம், ஆனா அப்படி இல்லை. நல்லா பாத்துங்க, மே அப்படின்னா presumption of something. மேங்கிறது என்ன? இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஆனா ஷெல் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. So section 3 of the Companies Act 2013 states that a company may be formed for any lawful purpose. செக்ஷன் 3ல என்ன சொல்லுதுன்னா, கம்பெனி லாஃபுல் பர்பஸ் தான், இல்லீகல் பர்பஸ் பண்ண முடியாது. இட் இஸ் பேண்ட். Here the word may, அதுதான் சொல்றது, கம்பெனி மே பி ஃபார்ம் ஃபார் எனி லாஃபுல் பர்பஸ். மேனா இந்த இடத்துல என்ன? shall be treated as shall be formed or may be formed. இந்த இடத்துல ஒரே மீனிங் தான். So the usage of word may here makes it mandatory for the company for the compliance of section 3. அப்பனா என்ன? லீகல் பர்பஸ் தான் பண்ணணும், இல்லீகல் பண்ணினா கிடையாது, பனிஷ் பண்ணப்படும். Example 15. Section 21 of the Companies Act 2013 provides that the documents, proceedings,
requiring authentications or the contracts made by or on behalf of the company may be signed by key managerial person. நமக்கு தெரியும் இல்லையா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இட் மஸ்ட் பி சைன்டு. யார் பண்ணுவா? அது ஆக்சுவலா டைரக்டரா இருக்கலாம், மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம். அதுக்கு பேர் என்ன? கீ மேனேஜரியல் பர்சன் ஆர் எனி ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி டியூலி ஆத்தரைஸ்டு பை போர்ட் on this behalf. So the usage of may shall be read as may. அப்ப மேவை தான் சொல்ல போறோம். The use of the word shall with respect to one matter and use of the word may with respect to another matter in the same section of the statute will normally lead to the conclusion that the word shall imposes some obligation, whereas the may confers discretionary power. நல்லா பாருங்க, may confers discretionary power. அப்ப shall imposes an obligation. ஸோ இதை எந்த கோர்ட் கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா, லேபர் கமிஷனர் MPV வெர்சஸ் வர்ஹான்பூர் டாப்டி மில், ஆல் இண்டியா ரேடியோ 1964ல சொல்லியிருக்காங்க. ஸோ இன் சைனிக் மோட்டார்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், in Hidayatullah observed the word shall is ordinarily mandatory, but it is sometimes not so interpreted if the context or the intention otherwise demands. So our approach in this text is to provide the basic understanding of law while studying any legislation. There are few concepts which every student should keep in mind while studying law. You will read the following concepts in detail in the chapters of interpretation of statutes. So preliminary section 1. Preliminary and short title. Short title. This act may be called the General Classes Act 1897. The preliminary is the introductory part of any law which generally contains short title. குறுகிய title, தலைப்பு, சின்ன தலைப்பு. Extent, the commencement and the application, etc. The title, although the part of the act, is in itself not an enacting provision. Every act is given a title to carve out its own identity, just like the people are giving their names to the identify them. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சுவலா நம்ம நாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம், பேர் வச்சு கூப்பிடுறோம். அதே மாதிரி கம்பெனிக்கு என்ன பண்ணணும்? பேர் இருக்கும். The General Classes Act 1897 contains a only short title in the preliminary part of this act. அடுத்தது section 2 of the General Classes Act has been repealed. இப்போ section 2 இப்போ repeal, cancel பண்ணப்பட்டிருக்கு. Definition. Section 3ல என்ன சொல்றாங்க? There are 3 sections. The General Classes Act, that is section 3, the definition 4, the application of foregoing definitions to previous enactments, and 4A, application of certain definitions to Indian laws, contain general definitions. In this chapter, we shall be discussing some of the relevant definitions or terms which are by and large seen in this act. Section 3, which is the principal section containing definition applicable to the General Classes Act itself and to post 1897 Central Acts and regulation, unless those laws contain separate definitions of their own or there is something repugnant in the subject or context. Section 3 seeks to define 67 phrases and terms commonly used in the enactments and are intended to serve as a dictionary for phrases. சரி, Bartley in his commentary on the General Class Act, பார்ட்லிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, definition may be, definitionங்கிறது வேற ஒன்றும் இல்லை, explanatory, அதே சமயத்தில் restrictive or extensive அப்படின்னு சொல்றாரு. So section 3 reads, in this act and in all central acts and regulations made after the commencement of this act, unless there is anything repugnant in the subject or context. Number, act section 3(2ல என்ன actன்னு என்ன சொல்றோம்? The act used with reference to an offense என்ன குற்றம் or civil wrong shall include a series of acts and words which refer to acts done extend to the illegal omissions. Act required to be done cannot necessarily be positive act only. ஒரு act அப்படின்னா அது பாசிட்டிவா தான் இருக்கணும் இல்லை, it may be the negative கூட இருக்கலாம், and may also include acts which one precluded from doing some degree. This definition is based on section 32 and 33 of the Indian Penal Code and applies to civil wrongs as well as the crimes. The act includes the illegal omissions as well as it does not include an omission which is not illegal. So in the illustrations to section 36 of the Indian Penal Code, the act by which
A class's Z death consists of the series of acts, namely the blows given in the beating him, plus a series of illegal omissions, namely wrongfully neglecting or refusing to supply him with food at the proper times. Affidavit. Affidavit name. Affidavit section 3(3). Affidavit shall include the affirmation, declaration, in the case of the person by law, allowed to affirm or declare instead of swearing in. Swearing என்ன? உறுதிவாதம் கொடுக்கிறது. ஆச்சுங்களா? அதெல்லாம் அதாவது நம்ம என்ன சொல்றது, அதாவது நம்ம வந்து இந்த நம்ம சிஎம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண சிவரிங் சீர்மொழி அப்படிம்பாங்க. அப்ப என்னது, அவங்களை அப்பாயிண்ட் பண்றது, அதுக்கு அவங்க என்ன உறுதிமொழி, கரெக்ட், அது சொன்னது வந்து உறுதிமொழி அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம so இது என்னன்னா affidavit shall include affirmation and declaration in the case of the person by law allowed to affirm and declare instead of swearing. There are two important points derived from the above definition. என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா affirmation and declaration. In case of person allowed affirmation and declaring instead of swearing, the above definition is included in nature. The affidavit shall include affirmation and declaration. This definition does not define affidavit. We can understand the term in general parlance. Affidavit is a written statement confirmed by oath or affirmation for use as evidence in court and before any authority. Central Act means in Central Act in Act of Parliament. It includes an act of domain legislature of the Indian legislature passed before the commencement of the Constitution. So an act made before any commencement by the Governor General in Council or Governor General acting in a legislative capacity. The date of commencement of the Constitution is 26th January 1950. The central government, section 3(8) என்ன சொல்லுது? Central government means in relation to anything done before the commencement of the Constitution, mean the Governor General in the Council as the case may be, and shall include number 1, in relation to functions entrusted under subsection 1 of the section 124 of the Government of India Act 1935 to the government of a province, the central government acting within the scope of the authority given to it under that subsection, and in relation to the administration of the chief commissioner's province, the chief commissioner acting with the within the scope of authority given to him under subsection 3 of section 94 of the said act. B, in relation to anything done or to be done after the commencement of the Constitution means the President, and shall include in relation to the function entrusted under the class of the articles of Constitution, the government of a state, the state government acting within the scope of the authority given to it. In relation to the administration of Part C, state, before the commencement of the Constitution, the chief commissioner or lieutenant governor or the government of neighboring state or authority acting within the scope of authority given to him or it under Article 239 or Article 243 of the Constitution as the case may be. In relation to the administration of the Union Territory, the administrator thereof acting within the scope of the authority given to him under Article 239 of the Constitution. So நீங்க பாருங்க, the date of commencement of the Constitution எப்போ வருது? 7th Amendment Act 1956ல 1st January 1956ல. ஆனா நியூ கான்ஸ்டிடியூஷன் எப்போ வருது, which came into force பாத்தீங்கன்னா 26th, அது குடியரசு சொன்னோம்ல, அதாவது 26th January 1950 made India a sovereign democratic republic. ரிபப்ளிக்கான ரிபப்ளிக் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு ஜனவரி மாசம் 26ஆம் தேதி. அதான் a new republic was also declared to be Union of States between 1947 and 1950. The territories of the principal states were politically integrated into union. அதாவது வெவ்வேறு இதா இருக்கும்போது அதை என்ன சொல்றது, அதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டது, அது யூனியன் டெரிட்டரி. அப்ப யூனியன், அதுதான் இந்தியன் யூனியன். அப்ப அதனாலதான் நம்ம யூனியன் சொல்றோம். The Constitution of 1950 distinguished between 3 main types of states and class of territories. மொத்தமா பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஸ்டேட் இருக்கு இந்தியாவில் அப்ப இருந்தது. அப்ப அந்த 3 ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒருங்கிணைக்கிறோம். என்னென்ன? பார்ட் ஏன்னு இருந்தது, பார்ட் பின்னு இருந்தது, பார்ட் சின்னு இருந்தது, ஏன் பார்ட் டின்னு கூட இருக்கு. இப்ப பார்ட் ஏல என்னென்ன வருது அப்படின்னு பாருங்களேன். பார்ட் ஏல தான்
which were the former governors province of British India periodல பார்ட் ஏங்கிறது என்னென்ன அப்படின்னா, அதை ரூல் பண்ணது கவர்னர், அது அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்ட் எலெக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 ஸ்டேட் இருந்தது. அதுதான் பார்ட் ஏ ஸ்டேட். 9 ஸ்டேட் என்னென்ன பாத்தீங்கன்னா அசாம், பீகார், பாம்பே, மத்திய பிரதேஷ். இந்த மத்திய பிரதேசுக்கு ஃபார்மலி சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அண்ட் பெரார் அப்படின்னு பேர். அடுத்தது மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப். அப்ப ஃபார்மலி ஈஸ்ட் பஞ்சாப்னு பேர். பஞ்சாப் வந்து அப்ப ஃபார்மலி ஈஸ்ட் பஞ்சாப்னு தான் சொல்லுவோம். அண்ட் தென் உத்தரப்பிரதேஷ், ஃபார்மர்லி த யுனைடெட் ப்ராவின்சஸ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். அப்ப இந்த 9 ஸ்டேட் சேர்ந்ததுதான் பார்ட் ஏ ஸ்டேட். இதையும் சேர்த்து நம்ம இன்டகிரேட் பண்றோம், எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம். அதே சமயத்துல பார்ட் பி ஸ்டேட்ஸ் which were former princely states and group of princely states governed by என்ன Raj Pramukh, who was usually the ruler of a constituent state and elected legislature. Raj Pramukh was appointed by the President of India. The 8 part B states were Hyderabad, Jammu Kashmir, Madhya Pradesh, and then Mysore, Patiala, and East Punjab states union. அதுக்கு பேரு பிப்சு அப்படின்னு பேரு. And then Rajasthan, Saurashtra, Travancore, Cochin. இது அத்தனை ஸ்டேட் சேர்ந்தது பார்ட் பி ஸ்டேட்ஸ். அடுத்து பார்ட் சி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது both the former chief commissioners provinces, some princely states that each was governed by the chief commissioner appointed by the President of India. The 10 part இதுல வந்து 10 ஸ்டேட்ஸ் இருக்கு. அஜ்மீர், போபால், பிலாசப், கூர்க், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், கட்ச், மணிப்பூர், திரிபுரா அண்ட் வித்யா பிரதேஷ். சோ அது இல்லாம இந்த சோல் பார்ட் ஒன்னு தனியா ஒரே ஒரு பார்ட் டி டெரிட்டரி வாஸ் அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட். அது அப்ப மொத்தம் 4 பார்ட் which were administered by the lieutenant governor appointed by the central government. சோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான் அதுதான் குடியரசு அப்படின்னு சொல்றோம். So the commencement section 313 என்ன சொல்லுது? The commencement used with the reference to an act or regulation shall mean the day on which the act or regulation comes into force. So coming into force or entry into force, also called commencement, refers to the process by which the legislation, regulations, treaties and other legal instruments come to have legal force and effect. So a law cannot be said to be in force. ஒரு சட்டம் வந்து போர்ஸுக்கு வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது எப்ப வரைக்கும், unless it is brought into operation by legislative enactment. அதை நீங்க முறைப்படி சட்டமா ஏற்றி கொண்டு வரணும், promulgate பண்ணணும். By the exercise of the authority by the delegate empowered to bring into operation. சரி, இப்ப டாக்குமெண்ட் அப்படின்னு என்ன? வாட் இஸ் டாக்குமெண்ட்? செக்ஷன் 318 பிரகாரம் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எனி மேட்டர் ரிட்டன் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் by means of letters, figures or marks, or by more than one of those means which is intended to be used or which may be used for the purpose of recording that matter. அதான் டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்ல நீங்க பாருங்க, ஷெல் இன்க்ளூட். டாக்குமெண்ட்ல 318ல என்ன சொல்லுதுன்னா என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? எனி மேட்டர் ரிட்டன் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் by means of letter or figures which is intended to be used for the purpose of recording. ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட். ஸோ thus the term document includes any substance upon which any matter is written or expressed by means of letters or figures for recording that matter. For example, book, file. வச்சிருக்க புக் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். ஃபைல், பெயிண்டிங், இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஈவன் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் ஆர் ஆல்சோ டாக்குமெண்ட்ஸ். However, it does not include any Indian currency notes. அப்ப கரன்சி நோட்ஸ் வந்து டாக்குமெண்ட் நம்ம சொல்ல முடியாது. இப்ப ரூபா கட்டு, 100 ரூபாய் கட்டு வச்சிருக்கோம், 1000 ரூபாய் கட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, டாக்குமெண்ட்னு சொல்ல முடியாது, அது கரன்சி. ஸோ எனாக்ட்மெண்ட் சட்டம் இயற்றுறது. எப்படி எனாக்ட் பண்ணுவோம்? செக்ஷன் 219 என்ன சொல்லுது? The enactment include regulation, கட்டுப்பாடு, as herein referred as regulation of Bengal, Madras or Bombay Code, and shall also include any provision contained in any act or in any such regulation as aforesaid. It has been held that the enactment would include act. enactmentங்கிறது என்ன? சட்டத்தை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றது, சட்டத்தை இயற்றுறது தான் enactment. அது யார் செய்வா? மேட் பை யூனியன் பார்லிமெண்ட். அத ஒன்னு பார்லிமெண்ட்ல இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல, ரெண்டுலயுமே நம்ம சட்டம் இயற்றலாம். இப்ப சட்டசபையில நீங்க சட்டம் இயற்றுனீங்கன்னா அது அந்த பர்டிகுலர் மாநிலத்துக்கு மட்டும். பார்லிமெண்ட்ல பண்ண எல்லா மாநிலத்துக்கும், டோட்டல் இந்தியாவுக்கே. ஸோ எகைன் சின்ஸ் enactment is defined to include all, also any provisions are there
Section 6 would apply to a case where not only the entire act is repealed, but also where any provision of act is repealed. The rules and regulations are nothing but a species of legislation. The legislature, instead of enacting the same, delegates the power to other persons. Whatever is enacted with the delegate of legislature is also enactment. Next பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபினான்சியல் இயர் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். செக்ஷன் 321 பிரகாரம் ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது என்ன? 1st April to 31st March shall mean the year commencing on the first day of April. The term has been defined as section 366 as a year reckoned according to the British calendar. Thus, as per the General Classes Act, year means calendar. General Class Act பிரகாரம் பாத்தீங்கன்னா year அப்படின்னாவே calendar year தான், which starts from January 1st January to 31st December. So the difference between the financial year and calendar year. The financial year starts from the first day of April, while the calendar year starts from the first day of January. The financial year, எப்போ? The commencing on first day of April. சரி, குட் ஃபெய்த். குட் ஃபெய்த்னு என்ன? நம்பிக்கை. அப்ப நல்ல எண்ணம். அப்ப குட் ஃபெய்த்ல a thing shall be deemed to be done in a good faith, whether it is in fact done honestly, whether it is done negligently or not. அவ்வளவுதான். குட் ஃபெய்த் அப்படின்னா it shall be deemed to be done in a good faith. அவ்வளவுதான். The question of good faith under General Classes Act is one of the fact. It is to determine with reference to the facts and circumstances of each case. Thus, anything done with due care and attention, which is not malified, is presumed to have been done in good faith. For example, an authority is not acting honestly. ஒரு அத்தாரிட்டின்னு என்ன பண்ணும்? நியாயமா நடந்துக்கணும், ஹானஸ்டா நடந்துக்கணும். Where it had been, அங்க ஒரு suspicion வருது that there was something wrong and did not make further inquiries. So the term good faith has been defined differently in different enactments. This definition of the good faith does not apply to the enactment which contains a special definition of the term good faith, and the definition given in the particular enactment has to be followed. This definition may be applied only if there is nothing repugnant in subject or context. Maung Ang Pu and Maung Si Maung அப்படின்னு ஒரு கோர்ட் கேஸ். It was pointed out that the expression good faith is not defined. Indian Contract Act 1872ல கன்சிடரேஷன் சொல்லியிருக்கு, ஏஜென்ட் சொல்லியிருக்கு, எல்லாமே ஆன்டர் மைனர் பத்தி பேசியிருக்கோம், எல்லாமே பண்ணிச்சு பேசியிருக்கோம். ஆனா குட் ஃபெய்த் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணப்படல. The definition given here is a General Classes Act. 1897ல தான் General Class Actல தான் குட் ஃபெய்த் பத்தி ஓரளவுக்கு சொல்லியிருக்கு. And it does not expressly apply the term of Indian Contract Act. The definition of definition of good faith is generally understood in the civil law, which may be taken as a practical guide in understanding the expression in the Contract Act, is that nothing is said to be done in good faith which is done without due care and attention as is expected with a man of ordinary prudence. An honest purchase made carelessly without making proper inquiries cannot be said to have been made in good faith so as to convey good faith. The government according to section 323, the government or central government. The government means the government or any government shall include both central government and state government. Hence, wherever the word the government is used, it will include central government and state government or both. The object of this definition is to make it clear that the word government, frequently used as a convenient abbreviation, may be construed according to the context in either of the two senses indicated. The government generally connotes three things: the legislature, executive and judiciary. நல்லா பாருங்க, 3 கேஸ். என்னென்ன த்ரீ விங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் ஒன்று இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, ஜுடிஷியரி இருக்கு. But in narrow sense, it is used to connote executive only. The meaning to be assigned to that expression therefore depends upon the context to which it is used. And then what is government securities? Government securities means the securities of the central government or any state government, but in any act or regulation made before the commencement of the constitution shall not include the securities of the government of any part, be state. நல்லா பாத்துங்க. அப்ப நீங்க கான்ஸ்டிடியூஷன் கமென்ஸ்மெண்ட் பாறதுக்கு முன்ன நீங்க இஷ்யூ பண்ற செக்யூரிட்டிஸ் எல்லாம் செக்யூரிட்டிஸ் இல்ல, அதுக்கப்புறம் வந்தாதான் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மீன்ஸ் the securities of the central government or of any state government in any act or regulation made before the commencement of the constitution shall not include the securities of the government of part B state.
Immovable property. What is immovable property? Immovable property, it cannot be moved from one place to another place. அது என்னவா இருக்கும்? Land. The benefits arised out of land. Things attached to the earth. Permanently fastened to anything attached to the earth. So it is inclusive definition. It contains 4 elements. அப்ப நீங்க பார்க்கணும். Immovable property இந்த நாளையும் சொல்லலாம். Land என்னென்னலாம் விளையுதோ அதெல்லாம் the things attached to the earth and then permanently fashioned to anything attached to the earth. But it is an inclusive definition. ஆனா அதுல 4 element இருக்கு. என்ன land இருக்கா, அதுக்கப்புறம் benefits to arise out of land, things attached to the earth, things permanently fashioned to anything attached to the earth. Where in any enactment, the definition of immovable property is in the negative, not exhaustive. The definition as given in the General Classes Act will apply to the expression given in that enactment. சாந்தாபாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே அப்படின்னு ஒரு கோர்ட் கேஸ். அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம பூமியில வளருது பாருங்க ட்ரீஸ், the trees must be regarded as a immovable property because they are attached to or rooted to the earth. இப்ப நம்ம ஒரு நிலம் வாங்குறோம், இந்த நிலத்துல என்ன இருக்கு, அங்க ஒரு வெள்ளு இருக்கும், மரங்கள் இருக்கும். அப்ப அந்த மரங்கள்ல யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். அப்ப பூமிக்கு மேல என்னென்னலாம் விளையுதோ அது எல்லாமே நமக்கு தான் சொந்தம். So the trees must be regarded as immovable property because they are attached to, rooted in the earth. And then an agreement to convey forest product. Forestல என்னென்ன இருக்கு, லைக் டெண்டு லீவ்ஸ், டிம்பரு, பாம்பூஸ், எட்ஸெட்ரா. the soil for making bricks. நம்ம மண்ணில இருந்து தான் செங்கல் தயார் பண்றோம், அதுதான் பில்டிங் யூஸ் பண்றோம். ஸோ ரைட் டு பில்ட் ஆன் அண்ட் ஆக்குபை த லேண்ட் ஃபார் பிசினஸ் பர்பஸஸ். இப்போ நீங்க என்ன மண்ணில இருந்து நீங்க செங்கல் செய்யறீங்க, செங்கல்ல இருந்து நீங்க வீடு கட்டுறீங்க. அப்ப என்ன, ரைட் டு க்ரோ நியூ ட்ரீஸ் அண்ட் கெட் லீவ்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ் தட் க்ரோ இன் ஃபர்தர் are also included in the term of immovable property. It is a very, very important. Please understand this one. Please bear in mind. And then example 17, the right of way to access from one place to another may come within the definition of immovable property, whereas to right to drain of water is not immovable property. Any machinery fixed to be the soil, standing crafts can be held as immovable property according to the General Classes Act 1897. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னா என்னென்ன சொல்றோம்? இப்ப நல்லா பாருங்க, லேண்டும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். த பெனிஃபிட்ஸ் அரைஸ் அவுட் ஆஃப் லேண்ட், அதுவும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். திங்ஸ் அட்டாச் டு த எர்த், அதுவும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். திங்ஸ் பர்மனன்ட்லி ஃபேஷன்ட் டு எனிதிங் அட்டாச் டு த எர்த், இது எல்லாமே. நெக்ஸ்ட் பாருங்க, இம்ப்ரிஷன்மெண்ட். இம்ப்ரிஷன்மெண்ட் என்ன, அதாவது இப்போ இஃப் யூ ஆர் புட் இன் இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னா, இம்ப்ரிஷன்மெண்ட்னா ஜெயில போடுறது, அதாவது ஜெயில், அதாவது அரெஸ்ட். The imprisonment shall mean imprisonment of either description as defined in the Indian Penal Code. என்ன சொல்லுது, அதான் imprisonment. அது வந்து பெனால்ட்டில வரும், அது பெனால்ட்டில வரும். அது என்ன சொல்ல போனா, என்ன சொல்றது, குற்றம், அஃபென்ஸ் ஏதாவது இருந்தா அதுக்கு உண்டான தண்டனை. By section 53 of the Indian Penal Code, the punishment to which the offenders are liable under the code are imprisonment, which is of 2 descriptions. அதுல rigorous imprisonment என்ன சொல்றாங்கல்ல, கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் ரிகரஸ் இம்ப்ரிஷன்மெண்ட். தட் இஸ் வித் த ஹார்ட் லேபர் அண்ட் சிம்பிள். ஸோ வென் an act provides that an offense is punishable with imprisonment, the court may in its discretion make the imprisonment rigorous-ஆ பண்ணலாம், இல்ல சிம்பிள் அப்படி பண்ணலாம். ஸோ இந்தியன் லா செக்ஷன் 329 என்ன சொல்லுது? The Indian law shall mean any act, ordinance, regulations, rule, order, bylaw, other instrument which before the commencement of the constitution had the force of law in any province of India or part thereof, or thereafter has force of law in any part A or part C, state or part thereof, but does not include any act of parliament of the United Kingdom or any order in council, rule and other instrument made under such act. Okay, month name. மந்த் நமக்கு தெரிஞ்சது, மந்த்ங்கிறது 335ல மந்த் ஷல் மீன் எ மந்த் ரெக்கன் அகார்டிங் டு த பிரிட்டிஷ் கேலண்டர். அவ்வளவுதான். இந்த கேலண்டர் யாருது? பிரிட்டிஷ் தான். சரி, மூவபிள் ப்ராப்பர்ட்டினா செக்ஷன் 336, த மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஷல் மீன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸப்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எது இம்மூவபிள் இல்லையோ அதான் மூவபிள். எது விச் ஒன் இஸ் that can be moved from one place to another place, that is movable. Thus any property which is not movable property is a movable property. Debts, share, electricity are movable property. பாருங்க, அதாவது any property which is not immovable. இப்ப லேண்ட் வந்து immovable, பில்டிங் வந்து immovable. சரி,
அப்ப எது வந்து இம்மூவபிள் இல்லையோ அது வந்து மூவபிள். இப்ப என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெப்ட், ஷேர்ஸ், எலக்ட்ரிசிட்டி ஆர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கங்க. ஏ பார்ட்டுக்கு இட் மே பி யூஸ்ஃபுல். ஆத் அப்படின்னு என்ன? இட்ஸெல் இன்க்ளூட் அஃபர்மேஷன் ஆச்சுங்களா, அண்ட் டிக்ளரேஷன், உறுதிமொழின்னு சொல்றோம் இல்லையா, கோர்ட்ல நீங்க சொல்லும்போது நான் சொல்வதெல்லாம் உண்மை, அதுக்கு பேர் ஆத்து. சிஎம் ஆகிறதுக்கு முன்ன இல்ல மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்ன நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறோம்ல, அதுக்கு பேரு ஆத். சரி, ஆத் ஷல் இன்க்ளூட் அஃபர்மேஷன் அண்ட் டிக்ளரேஷன் இன் த கேஸ் ஆஃப் த பர்சன்ஸ் பை லா allowed to affirm and declare instead of swearing. Offense. Offense என்ன? Offense mean act of omission. Act or omission made punishable by law. இதை செஞ்சிருக்கணும், செய்யல, இதை செய்யாம விட்டுட்ட, அதனால இது தண்டனை. அப்ப இது அஃபென்ஸ், இது குற்றம். ஸோ மேட் பனிஷபிள் பை எனி லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ், அதுதான் அஃபென்ஸ். அண்ட் ஆக்ட், எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன் விச் இஸ் இஃப் டன் இஸ் பனிஷபிள் அண்டர் லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஃபென்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியதை செய்யணும், இல்ல தவறிட்டீங்க, அதெல்லாம் பனிஷபிளா இருக்குதுன்னு, எதெல்லாம் பனிஷபிளா இருக்கும் அதுக்கு பேர் அஃபென்ஸ். ஸோ அஃபீஷியல் கெசட் அப்படின்னு என்ன? The official gazette shall mean the Gazette of India, the official gazette of a state. The Gazette of India is a public journal, an authorized legal document of the government of India. Government அதனுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் பப்ளிஷ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த கவர்மெண்ட், இந்த ஜிஓ அப்படின்னு சொல்லும்போது அதுதான் கெசட் அப்படின்னு. அப்ப published weekly by the Department of Publication, the Ministry of Housing and Urban Affairs. As a public journal, the Gazette prints official notices from the government. It is authentic in content, accurate and strictly in accordance with the government policies and decisions. The Gazette is printed by the Government of India Press. India Pressல தான் அது பிரிண்ட் பண்ணுவாங்க. பர்சன்னா யார்? எல்லாமே நம்மளாம் பர்சன் தான். பர்சன் செல் மீன்ஸ் எனி கம்பெனி கூட பர்சன். கம்பெனினா ஆர்டிபிஷியல் பர்சன், அவனும் பர்சன் தான். அசோசியேஷன் ஆஃப் பர்சன், அவனும் பர்சன் தான். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், அவனும் பர்சன் தான். அண்ட் தென் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா யார்? Registered with reference to a document shall mean registered in India under the law for the time being force for the registration of document. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், நம்ம பேர்ல வாங்குறோம், அது ரிஜிஸ்டர் பண்ணாதான் நீங்க ஓனர். ரிஜிஸ்டர் பண்ணாம வாங்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஒரு சும்மா வெறும் பேப்பர்ல எழுதி கொடுத்துருந்தாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அப்ப லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ வரல, அப்ப யூ வில் நாட் பி ட்ரீட்டட் as a ஓனர். அடுத்தது ரூல். ரூல்னா என்ன? ரூல் 351 என்ன சொல்லுதுன்னா, ரூல் shall mean a rule made in a exercise of a power conferred by any enactment and shall include a regulation made as a rule under any enactment. Schedule section 352 schedule என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆக்ட்லயும் ஷெட்யூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், சில இதுல ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாம் வரைக்கும் இருக்கும். அது பிரகாரம் என்னன்னா எதெல்லாம் இப்ப வந்து நெகட்டிவ் லிஸ்ட்ல என்ன இருக்கு, பாசிட்டிவ் லிஸ்ட்ல இருக்கு, அதுக்கு நேச்சர் ஆஃப் த இது லாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. The schedule means schedule to the act or regulation in which the word occurs. அப்ப நீங்க ஒரு ஆக்ட்னு எடுத்தா ஷெட்யூல் இருக்கும், செக்ஷன் இருக்கும், சாப்டர் இருக்கும், ஆச்சுங்களா, கிளாஸஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப அதுதான் ஒவ்வொன்றா போறோம். ஷெட்யூல்ஸ்ல இருக்கும், அடுத்தது செக்ஷன். ஒரு ஆக்ட் அப்படின்னா இப்ப நம்ம இது ஆரம்பத்துல பார்க்கும்போது எத்தனை செக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு ரூலை சொல்லும். The section shall mean a section of the act or regulation in which the word occurs. அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சப்செக்ஷன் இருக்கும். Subsection shall mean a subsection of section in which the word occurs. Sphere அப்படின்னா என்ன? With its grammatical variation and cognitive expression shall include affirming and declaring. That's sphere. Affirming and declaring in the case of the person by law allowed to affirm and declare instead of swearing. The term affidavit, oath and swear have the same definition in the act. இந்த affidavitனாலும் சரி, ஆத்னாலும் சரி, ஸ்வேர்னாலும் சரி, நார்மலா பாத்தீங்கன்னா சேம் டெபினிஷன் தான் இருக்குது இந்த சட்டத்துல பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், ரைட்டிங் என்ன? செக்ஷன் 365 ரைட்டிங்ல the expressions referred to writing shall be construed as including references to printing, lithography, photography and other modes of representing or reproducing words in a visible forms. இயர் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொன்னதான் பிரிட்டிஷ் கேலண்டர் இயர் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இயர்னா 1 ஜனவரி டு 31 டிசம்பர். அப்ளிகேஷன் டு ஃபோர்கோயிங் டெஃபினிஷன் டு ப்ரீவியஸ் எனாக்ட்மெண்ட்ஸ். சில இதுல ஃபோர்கோயிங் டெஃபினிஷன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஒவ்வொரு சட்டத்திலையுமே சில டெஃபினிஷன் இருக்கும், அதை நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாமா, பண்ணக்கூடாது. There are certain definition in section 3 of the General Classes Act which would also apply to the acts and regulations made prior to 1897.
அப்ப சில டெபனிஷன் செக்ஷன் 3 பிரகாரம் என்ன இருக்குன்னா அப்ளை ஆகுமா? எப்ப would also apply to the acts and regulation 1897க்கு முன்ன ஏற்படுத்தப்பட்ட சட்டம் ரெகுலேஷனுக்கும் அந்த டெபனிஷன் ஒப்புது, அதாவது அப்ளிகபிள் ஆகும் அந்த ப்ரீவியஸ் எனாக்ட்மெண்ட்ஸ். அப்ப 1897க்கு முன்னாடி 2 எனாக்ட்மெண்ட்ஸ் இருந்தது இல்லையா, 1868 and 1887, அதுக்கும் அந்த டெபனிஷன் அப்ளிகபிள் ஆகும். திஸ் ப்ரொவிஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். என்னென்ன? The application of the terms expression to all central acts made after 3rd January 1868 and to all regulations made on or after the 14th January 1887. Here the given relevant definition in section 3 of the following words and expression, that is to say, affidavit, immovable property, imprisonment, month, movable property, path, person, section, year, also, apply also. Unless there is anything repugnant இந்த சென்டென்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒவ்வொரு இதுக்குமே வரும். Unless there is anything repugnant in the subject or context to all the central acts, and then application of the terms expression to the all central acts and regulations made on or after the 14th day of January 1887. The relevant definition in the section 3 of the following words and expression, that is to say, commencement, financial year, offense, registered, schedule, subsection, and writing apply also unless there is anything repugnant in the subject or context to all central acts and regulations made on or after 14th day of January 1887. So, application of certain definition to Indian laws. India சட்டத்துக்கு சில definition வந்து applicable ஆகும். என்னென்ன? The definition of section 3 of the expression central acts, central government, central act என்ன, central government என்ன, gazette என்ன, government என்ன, government security என்ன, Indian law என்ன. The official gazette shall apply unless there is anything repugnant in the context or context to all Indian laws. So in Indian law, references by whatever form of words to revenues of the central government or of any state government shall from the first day of April 1950 be construed as references to the consolidated fund of India and then consolidated fund of the state as the case may be. General rules of construction, section 5 to section 13. General rules coming into operations of enactment. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன ரூல் இருக்கு? The coming into the operations of the enactment, where any central government has not specifically mentioned a particular date to come into force. சென்ட்ரல் ஆக்ட்ல பார்லிமெண்ட்ல ஏற்றப்பட்ட சட்டத்துல பர்டிகுலர் டேட்டை எதுவும் மென்ஷன் பண்ணல, இது இந்த டேட்ல இருந்து தான் இது ஃபோர்ஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. இட் ஷல் பி இம்ப்ளிமெண்டட் ஆன் த டே ஆன் விச் இட் ரிசீவ்ஸ் அசென்ட். அப்ப என்ன பண்ணோம்? கவர்னர் ஜெனரல் எப்போ நமக்கு பர்மிஷன் கொடுக்குறாரோ அந்த சட்டத்துக்கு அந்த டேட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எ சென்ட்ரல் ஆக்ட்ஸ் மேட் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது எப்பன்னா இந்த கான்ஸ்டியூஷன் வர்ற கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்ன ஏதாவது சென்ட்ரல் ஆக்ட் இருந்தா அப்ப கவர்னர் ஜெனரல் என்னைக்கு அசென்ட் கொடுக்குறாரோ அந்த டேட்ல இருந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, 18ல The Companies Act 2013 received assent of the President of India on 29th August 2013. Companies Act வந்து 2013. ஆனா அதுக்கு வந்து அப்ரூவல் எப்போ வருது? பிரசிடென்ட் கிட்ட இருந்து 29th August 2013. ஆனா நோட்டிஃபை பண்ணது அபிஷியல் கெசட்ல 30th August, அதுக்கு அடுத்த நாள். வித் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 1, முதல் செக்ஷனை வந்து நடைமுறை கொண்டு வராங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் 1. அக்கார்டிங்லி த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 came into enforcement on the date on its publication in the official gazette. அப்ப அபிஷியல் கெசட்ல என்னைக்கு பப்ளிஷ் பண்றாங்களோ அந்த டேட் தான். So where if any specific date of enforcement is prescribed in the official gazette, act shall into enforcement from such date. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, செபில வந்து தெரியும், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. த இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு 5th அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2015. இது வந்து பாருங்க எவ்வளவு பெருசு ஒரு ஆக்ட். இந்த ரெகுலேஷன் வாஸ் இஷ்யூடு எப்ப செபி இஷ்யூ பண்ணிருக்குன்னா, வைடு நோட்டிபிகேஷன் டேட்டட் 14th August வித் எஃபெக்ட் ஃப்ரம் January 2016. ஆக்சுவலா முன்னாடி பண்ணிட்டாங்க, நோட்டிபிகேஷன் கொடுத்தாச்சு. ஆனா இந்த சட்டம் எப்ப வருது நடைமுறைக்கு அப்படின்னா 1st January 2016. அப்ப ஆகஸ்ட்னா பாருங்க, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஒரு 4 மாசம் கழிச்சு 5வது மாசம் தான் வருது. Here this regulation shall come into force on 1st January 2016 rather than the date of its notification in the official gazette.
அப்ப நீங்க எதை எடுத்துக்கணும்? 1st January 2016 தான் எடுத்து. The Supreme Court in A.K. Roy versus UOI அப்படின்ட்டு யூனியன் ஆஃப் இந்தியா அப்ப observed that where an act empowers the government to bring any of the provisions into operation on any day which it deems fit, no court can issue mandamus with a view to compel the government to bring the same into operations on a particular day. However, Ultimates Reign versus UIAR, it was held that if a sufficient time has elapsed since an act or any provision has been passed and it has not been brought into force, சட்டத்தை ஏற்றியாச்சு, சஃபிஷியன்ட் டைம் முடிஞ்சு போச்சு, லேப்ஸ் ஆகி போச்சு, ஆனா அது நடைமுறைக்கு கொண்டு வரல, கவர்மெண்டால கொண்டு வரப்படல அப்படின்னு என்ன பண்ணலாம்? The court through a writ can direct the government to consider the question as to when the same should begin to operate. அப்ப என்ன பண்ணோம்? ரிட் ஃபைல் பண்ணலாம். கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிட் பண்ணி எப்பதான் இது நடைமுறைக்கு வரும் சொல்லுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்கலாம் கோர்ட். நெக்ஸ்ட், இந்த கேஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் மிஸ்டர் மகேஷ் நாராயண் AIR 2013, Supreme Court held that the effective date of rules would be when the rules are published via gazette notification and not from the date when the rules were under the preparation. Also, law takes no cognizance of fraction of a day. Thus, where an act provides that it is come into force on the first day of January, it will come into force and as soon as the clock has struck 12 and 31st December 12 மணி தட்டுது பாருங்க, அப்பதான் அந்த டைமுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். Presumption against retrospectivity. All laws which retrospective effect என்னன்னா, ஒரு சட்டம் ஏற்றிடுறோம், இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல, இப்ப நம்ம வந்து போனஸ் ஆக்ட் பிரகாரம் இல்ல ஒருத்தருக்கு போனஸ் கொடுக்குறோம், திடீர்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் போட்டு போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா எந்த போன வருஷத்துல இருந்து போனஸ் கொடுக்கப்படும். அப்ப இன்கிரிமெண்ட் போடுறோம், இன்கிரிமெண்ட் போன வருஷத்துல இருந்து இன்கிரிமெண்ட். அப்ப நீங்க ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்ன இருந்து நீங்க பேமெண்ட் கொடுக்கும், அப்ப பின்னோக்கி போறது, அதுதான் ரெட்ராஸ்பெக்டிவ். All laws which affect substantive vested rights generally operate prospectively and there is a presumption against their retrospectivity till there are express words giving retrospective effect or where the language used necessarily implies that such retrospective operation is intended. Hence, the question where a statutory provision has a retrospective effect or not depends primarily on the language on which it is couched. The effect of repeal, where any state legislation or any regulation made after the commencement of this act repeals any act made or yet to be made unless another purpose exists, the repeal shall not. Repeal and effect of repeal ஒரு ஆக்டை வந்து கேன்சல் பண்றது. அப்ப அதனுடைய எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல்னா அந்த கேன்சல் பண்றதுடைய விளைவு என்னவா இருக்கும்? இப்ப எனி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆர் ரெகுலேஷன் மேட் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் ரிப்பீல்ஸ் எனி ஆக்ட், சில ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணுது, கேன்சல் பண்ணுது அப்படின்னா அன்லெஸ் அனதர் பர்பஸ் எக்ஸிஸ்ட் த ரிப்பீல் ஷல் நாட். அப்ப என்ன பண்ணும்? அப்ப ரிப்பீல் பண்ணிட்டீங்கன்னா இட் ஷல் நாட் ரிவைவ் எனிதிங் நாட் என்ஃபோர்ஸ்ட். இட் அஃபெக்ட் த ப்ரீவியஸ் ஆபரேஷன்ஸ் ஆஃப் என்ஆக்ட்மெண்ட், சோ ரிப்பீல். It affect any right, privileges, obligation, liability acquired, accrued and incurred under any enactment. Affect any penalty, forfeiture, punishment incurred in respect of any offense committed. Affect any inquiry, litigation or remedy with regard to such claim, privileges, debt, responsibility. இந்த கோர்ட் கேஸ்ல ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் விசஸ் ஹிரேந்திரா பால் சிங் அப்படிங்கிறவர் என்ன இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும், எப்பெல்லாம் நீங்க ஆக்டை வந்து ரிப்பீல் பண்றீங்களோ, கேன்சல் பண்றீங்களோ, இட் மஸ்ட் பி கன்சிடர் தட் as if it had never existed. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணும்? இது எப்பயுமே இது எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ண முடிவுக்கு வந்துதான் சொல்லணும். ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிப்பீல் இஸ் ஆப்ளிட்டரேட். ஆப்ளிட்டரேட் அப்படின்னா ரிமூவ் த ஆக்ட் ஃப்ரம் த ஸ்டாச்சுட்டரி புக்ஸ். அப்ப என்ன பண்ணும்? ஒரு சட்டம் ஏற்றணும், இப்ப சட்டத்தை நீக்கிட்டோம், அப்ப ஸ்டாச்சுட்டரி புக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, எல்லா சட்டங்களும் அதுல உள்ளடங்கி இருக்கும், அதுல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். The object of repeal is to obliterate the act from statutory books, except for certain purposes as provided under Section 6 of the Act. So, in Kolhapur Kanas Sugar Works Limited versus Union of India, இதுல என்ன சொல்றாங்க? அப்ப Supreme Court held that Section 6 only applies to repeal and not to omission and applies
when the appeal is of central acts or regulations and not of a rule. Naurangpura Gam Dharmadma Milkat Trust and Ramtuji Ramaji இந்த கோர்ட் கேஸ் என்ன சொல்லுது? ரிப்பீல்னா ரிப்பீல் ஆஃப் எ ப்ரொவிஷன் இஸ் இன் டிஸ்டிங்ஷன் ஃப்ரம் டிலீஷன். அவ்வளவுதான். ரிப்பீல் அப்படின்னா டிலீஷன். இந்த ப்ரொவிஷன்ல இருந்து டிலீட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். கேன்சல் பண்ணு. ரிப்பீல்னா கேன்சலேஷன். Repeal ordinarily brings about the complete obliteration, remove of the provision as if it never existed. இதுக்கு முன்னே இது மாதிரி எக்ஸிஸ்டன்ஸே இல்ல, முதல்ல இருந்திருக்கு, இப்ப இல்ல, அப்ப மொத்தத்துல தூக்கி இருக்கு. thereby affecting incoherent rights, all causes of action related to the repeated provision, while deletion ordinarily takes effect from the date of legislature, affecting the said deletion never to affect the total affecting or wiping out of the provision as if it never existed. For the purpose of this section, the above distinction between the two is essential. Repeal of act making textual amendment in act and regulation. So, where any central act or regulation made after the commencement of this act repeals any enactment by which the text of any central act or regulation was amended by the express omission, inserts, substitution, any matter. சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், சில இதை எடுத்துருவோம், இல்ல இன்சர்ட் பண்ணுவோம், புதுசா ஏதாவது புகுத்துவோம், இல்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Any matter, then unless a different intention appears, the repeal shall not affect the continuance of any such amendment made by the enactment. So repeal. So revival. அப்ப நீங்க ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டீங்க, அதை மறுபடியும் ரிவைவ் பண்றீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்றது? ரிவைவல் ஆஃப் ரிப்பீல்டு எனாக்ட்மெண்ட்ஸ். சில சட்டத்தங்கள்லாம் நீக்கிட்டோம், மறுபடியும் நடைமுறை கொண்டு வரோம், அப்ப என்ன பண்றது? இன் எனி சென்ட்ரல் ஆக்ட் அந்த மாதிரி மெயினா செய்ய மாட்டாங்க, ஏதோ சில கேசஸ்ல எமர்ஜென்சி கேஸ். இன் எனி சென்ட்ரல் ஆக்ட் ஆர் ரெகுலேஷன்ஸ் மேட் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட், it shall be necessary for the purpose of reviving either wholly or partially any enactment wholly or partially repealed, expressed to state that purpose. This section applies also to central acts made after the 3rd day of January 1968 and to all regulations made on or after 14th day of January 1887. So in other words, to revive a repeated statute, it is necessary state an intention to do so. அதுக்கு இன்டென்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணது கேன்சல் பண்ணதான், அதே ரிவைவ் பண்ணணுமா, பண்ணிதான் தீரணுமா, அது உண்டான விருப்பங்கள் இருக்கா? Constitution of references to repeal enactments. Where this act or central act or regulations made after the commencement of this act repeals or reenacts with or without modification any provisions of the former enactment, then references in any other enactment or any instrument to the provision so repealed shall, unless different intention appears, be construed as references to the provision so re-enacted.